இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்த நாளிலும் தகப்பனே, இந்த பிரகாரமாக நாங்கள் கூடிவர தேவன் எங்களுக்கு உதவி செய்து அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதம் முழுவதிலும் எங்களோடு கூட இருந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாளிலும் தகப்பனே, நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். எங்களை கவனித்து கொண்டிருக்கின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு ஆண்டவர் இந்த நாளிலே ஈடுபாடு கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, இந்த நாளையும் நாங்கள் ஆண்டவரே உமக்கு அர்ப்பணித்து சொல்ல தேவனே நேர் உதவி செய்யணுமாய் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபையின் எல்லா அங்கத்தினர்களையும் உடைய கருத்துரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. உம்முடைய நாம மட்டும் மகிமை அடையட்டும். துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பும் மூலம் கேட்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென். நூற்றி 6வது சங்கீதம் முதல் 12 வசனங்களையும் நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதம் 106 1 12வது வசனம் முடிய உள்ள வசனங்களை நாம் மாறி மாறி வாசிப்போம். அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? நியாயத்தை கைக்கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடே மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரைச்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆளுங்களில் நடந்து போக பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். தி அப்போஸ்டல் கிரீட். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரலோகத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பொதுவான ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். வாசிக்க வேண்டிய வேதப்பாடம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 49ஆம் வசனம் வரை. தானியேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாக இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பு களிமண்ணுமாகிய அதன் பாதங்களின் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போராடுகிற களத்தில் இருந்து பறந்து போகிற பதரை போல ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று.
சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகிய பூமியை எல்லாம் நிரப்பிற்று. சொப்பனம் இதுதான். அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரிகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அருளினான். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும் பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பைப் போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே அது நொறுக்கி போடுகிற இரும்பைப் போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உயரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்த கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யம் எழுப்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமலும் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்த இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நீர் மூலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகா தேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கும் தேவனும் ராஜாக்களுக்கும் ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் பாபிலோன் மாகாணத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் குழு மண்டபத்தில் இருந்தான். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. The scripture portion for today is taken from Daniel chapter 2 verses 31 to 49. Daniel chapter 2 verses 31 onwards. You looked, O king, and there before you stood a large statue, an enormous dazzling statue, awesome in appearance. The head of the statue was made of pure gold, its chest and arms of silver, its belly and thighs of bronze, its legs of iron, its feet partly of iron and partly of baked clay. While you were watching, a rock was cut out, but not by human hands. It struck the statue on its feet of iron and clay and smashed them. Then the iron, the clay, the bronze, the silver and the gold were broken into pieces at the same time and became like chaff on a threshing floor in the summer. The wind swept them away without leaving a trace. But the rock that struck the statue became a huge mountain and filled the whole earth. This was the dream, and now we will interpret it to the king. You, O king, are the king of kings. The God of heaven has given you dominion and power and mighty and glory. In your hands he has placed mankind and the beasts of the field and the birds of the air. Wherever they live, he has made you ruler over them all.
You are that head of gold. After you, another kingdom will rise, inferior to yours. Next, a third kingdom, one of bronze, will rule over the whole earth. Finally, there will be a fourth kingdom, strong as iron, for iron breaks and smashes everything, and as iron breaks things to pieces, so it will crush and break all the others. Just as you saw that the feet and toes were partly of baked clay and partly of iron, so this will be a divided kingdom, yet it will have some of the strength of iron in it, even as you saw iron mixed with clay. As the toes were partly iron and partly clay, so this kingdom will be partly strong and partly brittle. And just as you saw the iron mixed with baked clay, so the people will be a mixture and will not remain united any more than iron mixes with clay. In the time of those kings, the God of heaven will set up a kingdom that will never be destroyed, nor will it be left to another people. It will crush all those kingdoms and bring them to an end, but it will itself endure forever. This is the meaning of the vision of the rock cut out of a mountain, but not by human hands, a rock that broke the iron, the bronze, the clay, the silver, and the gold to pieces. The great God has shown the king what will take place in the future. The dream is true and the interpretation is trustworthy. Then King Nebuchadnezzar fell prostrate before Daniel and paid him honor and ordered that an offering and incense be presented to him. The king said to Daniel, "Surely your God is the God of gods and the Lord of kings, and a revealer of mysteries, for you were able to reveal this mystery." Then the king placed Daniel in a high position and lavished many gifts on him. He made him ruler over the entire province of Babylon and placed him in charge of all its wise men. Moreover, at Daniel's request, the king appointed Shadrach, Meshach, and Abednego administrators over the province of Babylon, while Daniel himself remained at the royal court. May God bless these verses. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமுமாக இருக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளை எங்களுடைய வாழ்விலை நீர் கூடி தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் இந்த நேரத்தை செலவு செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் தகப்பனே, உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி எங்கள் மத்தியில் நீர் இருக்கின்றீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே, எங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்காக நீர் சிலுவை மூலமாக சம்பாதித்து வைத்த எல்லா இரக்கங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் கூட எங்களுடைய திருச்சபையின் அங்கங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கின்றோம். தகப்பனே, நீர் தெரிந்து கொண்டமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய தோட்டத்தில் உங்களுடைய கூலியாட்களாக நீர் வைத்திருக்கின்றீர், நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டுமாய் செபிக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். அன்புள்ள தகப்பனே, அவருடைய கையின் பிரயாசங்கள், உடைய ஈடுபாடுகள் எல்லாவற்றிலும் கூட இருக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். உமக்கு மகிமையாக உமது பிள்ளைகள் முன்னேறவும் தேவன் உதவி செய்யணுமாய் செபிக்கின்றோம். நல்ல தகப்பனே, தாய்மார்களையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகளையும் தருகிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். நல்ல தகப்பனே, அவர்களை நீ தெரிந்து கொண்டிருக்கின்றீர், நன்றி செலுத்துகின்றோம். வெவ்வேறான இடங்களிலே உங்களுடைய நாம மகிமைக்கென்று சொல்லி நீர் வைத்திருக்கின்றீர், நன்றி செலுத்துகின்றோம். அவளை ஆசீர்வதிங்க. இன்னுமாக பக்கத்தில் தூரத்தில் இருக்கிற எங்களுடைய திருச்சபை அங்கங்களை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அயல்நாட்டில் இருக்கிற எங்களுடைய அங்கத்தினர்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. குடும்ப வழியிலே ஆண்டவரே இருக்கிற உமது பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி அருள வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். தகப்பனே, அவர்களை ஆசீர்வதிங்க. தேவையோடு இருக்கிற உமது பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவரை நீர் சந்திக்க வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். தகப்பனே, நல்ல தேவை இன்னுமாக கஷ்டங்கள் நெருக்கங்களின் மத்தியில் இருக்கின்றவர்கள் உண்டு, அவளை ஆண்டவர் கண்ணோக்கி அருள வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். பலவீனத்தின் மத்தியில் இருப்பவர்கள் உண்டு. தகப்பனே, நல்ல சரீர சூழல்களை உமது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே, நல்ல தகப்பனே, எங்களுடைய இந்த கூடுகையை இம்மட்டுமாக தேவன் ஆசீர்வதித்து வந்து கொண்டிருக்கின்றீர், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தகப்பனே, உடைய கரம் கூட இருக்கட்டும், உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். எங்களை வழி நடத்த வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின்
தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து வருகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து தகப்பனே உம்முடைய ஊழியத்தை நாங்கள் தாங்க எங்களுக்கு உதவி செய்யணுமாய் சொல்லிக்கின்றோம். தந்த கொஞ்சம் குடும்பங்களையும் கொண்டு நீர் அவர்களை ஆண்டவரை பயன்படுத்தி வருகின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தலைவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல ஆட்சி உடைய தேசத்திலே அமைய உதவி செய்யுங்க. எல்லா விதமான ஆண்டவரே அமைதி இன்மைகளையும் ஆண்டவர் எடுத்து போட வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். தகப்பனே எங்களுடைய தேசத்திலும் ஆண்டவரே இப்பொழுது நிலவி வருகின்ற பரவி வருகின்ற அந்த கொரோனா வியாதி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கின்றது. இருந்தாலும் தகப்பனே இன்னும் சரியாக அது மாறவில்லை. தகப்பனை நீர் உதவி செய்யணுமாய் சொல்லிக்கின்றோம். எங்களுடைய தேசத்திற்கு நீர் ரட்சிப்பை கட்டளையிட வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். நல்ல ஆண்டவரை இந்த வேளையிலும் கூட எங்களுடைய தேசத்தில் உடைய பணிகளை செய்து வருகிற உடைய இயக்கங்களை உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களை ஆசிர்வதிங்க. தேவனை ஆண்டவரை நீர் சந்திக்க வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். ஊழியர்களை நீர் வலிமையாக பயன்படுத்த வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். தகப்பனே இப்பொழுதும் எங்களுடைய ஆண்டவரை மெயின்லைன் சபைகளை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய மெத்தடிஸ்ட் சபைகளை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சபைகளை ஆசீர்வதிங்க. பேராயரையுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பேராயத்தையும் தருகிறோம். தமிழ் சபைகளை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தமிழ் குருமார்களை உடைய கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் சொல்லிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. தகப்பனே அர்ப்பணத்தோடு நீர் கொடுத்த இந்த கனமான ஊழியத்தை உதவி செய்யணுமாய் சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே எங்களுடைய சர்ச்சஸ் இன்னுமாக திறக்கப்படவில்லை. தகப்பனை நீர் செயல்பட வேண்டுமாய் சொல்லிக்கின்றோம். வருகிற மாதத்தில் ஆண்டவரே நீர் பெரிய விடுதலை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் சொல்லிக்கின்றோம். தகப்பன் இந்த காரியத்தில் நீ கூட உதவி செய்யுங்க. இன்னும் நல்ல தகப்பனை எங்களுடைய எல்லாரையும் மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை உடைய ஆளுகைக்குள்ளாக நீர் வைத்துக் கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் உடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவருடைய வசனங்களை நாங்கள் கேட்கும் பொழுதும் எங்களை வசனங்களின் மூலமாக எங்களோடு இடைபெற வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். தகப்பனே தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. உங்களுடைய நாமம் மட்டும் மகிமை அடையட்டும். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே சொல்கிறோம். மீட்பு முழங்கியிருக்கிறோம் சுதங்கையிலும் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து நாம் நம்முடைய திருச்சபைக்காகவும் நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நம்முடைய சபைகள் சீக்கிரமாக திறக்கப்பட நாம் ஜெபிப்போம். இந்த வாரத்திலும் கூட பிறந்த நாளை சந்திக்கின்றவர்களுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 29/8 மாஸ்டர் ஜான்சன் யோவான், 31/8 மிஸ் ஜாக்லின் கருவா. திருச்சபையின் சார்பிலே பிறந்த நாளை சந்திக்கின்றவர்களுக்கு நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறந்த நாளை சந்திக்கின்றவர்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல நாளை நீ தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த வாரத்திலும் பிறந்த நாளை சந்திக்கின்ற இந்த திருச்சபை நாங்கள் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்முடைய கிருபையினாலே நீர் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஜான்சனையும் ஜாக்லினையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளோடும் கூட இருங்க. அவங்க சரீரத்திலே வளர்வது போல கடவுளை அறிகிற அறிவின் வளர உதவிச்சிங்க. அவர்களுடைய படிப்பிலும் கூட எந்த உதவிச்சியமாய் சொல்லிக்கின்ற அநேக பிறந்தவர்களை கண்டு மக்கள் நன்றி செலுத்தும் உதவிச்சிங்க. துதிக்க நமக்கு எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு முழங்கிக்கிறோம் பிதாவே.
கடவுளை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள தகப்பனே, நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் தந்த வேதத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் சேர்ந்து தியானிக்கப் போகின்றோம். எங்களோடு நீர் பேசும். இதை கவனித்துக் கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த செய்தியை நீராய் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் விசுவாசத்தின் பாதையிலே ஒரு படி இந்த நாளிலே உறுதிப்படுத்திக் கொண்டு செல்ல தேவனை நீர் உதவி செய்வனுமாய் செபிக்கின்றோம். துதிக்க மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். வீட்பு முழங்கின்றோம் செமங்கேளும் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் இந்த நல்ல நாளை நம்முடைய வாழ்க்கையை கூட்டி தந்தமைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபத்தோடு நாம் இந்த நாளிலே நாம் செய்தியை கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் நாளிலே நம்மோடு கூட இடைபடுவார். நம்ம பார்க்கும் பொழுது வரலாற்றிலே கடவுளின் செயல்பாடுகள் அல்லது கடவுளின் கரம் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். God has his hand in history. நாம் வாசித்த வேத பகுதி தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த பகுதியை மையமாக கொண்டு நாம் சில காரியங்களை நாம் தியானிக்க போகின்றோம். 2வது அதிகாரம் 44வது வசனத்தில் நம்ம வாசிக்கின்றோம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் மற்ற ராஜ்யங்களை நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இந்த பகுதியிலே என்ன நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால், நேபுகாத்நேச்சார் என்று சொல்றதான அந்த ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அதன் அர்த்தம் அவருக்கு புரியவில்லை. அந்த சொப்பனத்தையும் அவன் ஞாபகத்திலே வைக்கவில்லை. நேபுகாத்நேச்சாரின் ஆலோசனைக்காரர்களால் கூட அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல அவர்களால் முடியவில்லை. இறுதியாக தானியேல் அவர் வரவழைக்கப்படுகின்றார். அந்த சொப்பனத்தையும் சொல்லி அதன் அர்த்தத்தையும் அவர் வெளிப்படுத்துவதை நாம் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். இந்த பகுதியில் படிக்கும் பொழுது 4 ராஜ்யங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். பாபிலோனியாவுக்கு அடுத்து இன்னொரு ராஜ்யம் எழும்பும், அது மற்ற ராஜ்யங்களை எல்லாம் நிர்மூலமாக்கும் என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம், நாம் படிக்கின்றோம். இந்த தொகுப்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற ஆவிக்குரிய போதனைகளை இந்த வேளையிலே நாம் தியானிக்க போகின்றோம். வரலாற்றில் கடவுள் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் தெளிவாக இந்த வசனங்களிலிருந்தும் நடக்கின்ற நடப்பு காரியங்களிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்கின்றோம். நாம் எந்தெந்த விதங்களில் கடவுள், அதாவது நம்முடைய வாழ்க்கைகளை அவர் உண்மையுள்ளவர் என்பதை வெளிப்படுத்தி இருப்பதையும் கூட நாம் பார்க்கலாம். His story is what history truly is. அதாவது நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அவருடைய அந்த வரலாறு என்பது உண்மையான, அதாவது இவ்வுலகத்தின் வரலாறு என்று சொல்லி நம்ம பார்க்கின்ற தேசங்களில் கடவுள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதோடு தனி மனிதனோடும் அவர் செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் காணலாம். முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது சிவிலைசேஷன் have a way of decaying. நம்ம வரலாற்றில் படிக்கிறோம், நாகரீகங்களை பற்றி நம்ம படிக்கிறோம். அந்த நாகரீகங்கள் தோன்றுகிறது, ஆனால் கொஞ்ச காலம் இருக்கின்றது, பிறகு அழிந்து போகிறது. நீண்ட காலம் அவைகள் நீடிக்க முடியவில்லை, அதிக நாட்கள் அல்லது நீடிக்க முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், they do not have the moral control. சமயம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அவைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். சமய கட்டுப்பாடுகள் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். இரண்டாவதாக என்ன காரணம் என்று சொன்னால், no inner resources to live in such a way as to guarantee longevity or perpetuity. அதாவது நீண்ட காலம் வாழ்வதற்கு அல்லது நித்திய காலம் வாழலாம் என்ற
அந்த திறமையோ அல்லது உபாய வழிகளோ அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். பார்க்கும் பொழுது வரலாற்றிலே சர்வாதிகாரிகள் எழும்பினார்கள், அவர்கள் கர்வ நடை போட்டார்கள், இருந்த இடம் தெரியாமல் அவர்கள் போய்விட்டார்கள். அவர்கள் ஸ்தாபித்த ராஜ்யங்கள் முந்தின அதே முடிவையே சந்தித்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர்களுக்கு முன்பாக இருந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ஒரு முடிவை சந்தித்ததோ அதே போன்ற முடிவையை சந்தித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மனிதன் தெய்வீக வாழ்க்கையின் மூலம் வருகின்ற அல்லது அந்த சமயம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் மனிதன் சீராக இல்லை என்பதை பற்றித்தான் நாம் பார்க்கின்றோம். They lack the moral consistency that comes with a godly life. தெய்வீக வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக வருகின்ற அந்த நல்ல காரியத்தை என்ன காரியம் அவர்களிடத்தில் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சுருங்க சொல்ல போனால் தெய்வ பயம் அவர்களிடத்திலே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சமய சம்பந்தப்பட்ட அல்லது சமய தொடர்புடைய வாழ்க்கை வேண்டவே வேண்டாம் என அவர்கள் புறக்கணித்தனர் என்று சொல்லி பார்க்கின்றோம். நீதி நேர்மை வேண்டாம், சுயம் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் அவருடைய தோல்விக்கு பிரதான காரியம் என்று சொல்லி பார்க்கின்றோம். பிரசங்கி 7வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கின்றோம், தேவன் மனுஷனை செம்மையானவனாகத்தான் உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். நல்லவர்களாகத்தான் கடவுள் படைத்தார், ஆனால் அவர்கள் அநேக வேறு வழிகளை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். தெய்வ பயம் உள்ள மனிதன் தன் வாழ்க்கையை கடவுளுக்கு பிரதிஷ்டை செய்திருக்கிறான். அவன் ஒருபோதும் துன்மார்க்கமான அல்லது மதியீனமான செயல்களை அவன் செய்ய மாட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். 20வது நூற்றாண்டு 21வது நூற்றாண்டுகளில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், வயது வைந்த மனிதர்கள், அதாவது கொஞ்சம் அடல்ட்ஹுட் மேன் என்று சொல்லி சொல்கின்றோம், அந்த அப்படிப்பட்ட மனிதர்கள் சபையை விட்டு வெளியே போகிறார்கள். ஒரு அமெரிக்கன் என்டர்பிரைஸ் இன்ஸ்டிடியூட் என்று சொல்றதான அந்த ஒரு அமைப்பு அவர்கள் ஒரு ஸ்டடி ஒன்றை நடத்தி இறுதியில் அவர்கள் 3 காரணங்களை குறிப்பிடுகின்றனர். முதலாவது காரணம் என்னவென்று சொன்னால், many young adults today who leave the church, they had never had a strong religious ties to begin with என்று சொல்லி அவர்கள் முதலாவது அந்த குறிப்பை குறிப்பிடுகின்றனர். என்னவென்றால், நல்ல பலமான சமய போதனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவருடைய வாழ்க்கையை அதிலிருந்து ஆரம்பிப்பதற்கும் உறுதியாக ஸ்தாபிப்பதற்கும் அதில் வளர்வதற்கும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சில சொல்வார்கள் வடப்பவர் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லி, அதே போன்று தான் அந்த நாட்களிலே இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்று நம் வீட்டில் உள்ள ஒவ்வொருடைய விசுவாசங்களும் நம்பிக்கைகளும் வித்தியாசமாகத்தான் இருக்கின்றது. நாம் 4 பேர் இருக்கின்றோம் என்று சொன்னால் 4 பேருடைய நம்பிக்கைகளும் 4 பேருடைய விசுவாசங்களும் அதாவது வித்தியாசமாகத்தான் இருக்கின்றது. 4 பேருடைய தெரிந்து கொள்ளுதலும் வித்தியாசமாகத்தான் இருக்கின்றது. இரண்டாவது, அவர்கள் என்ன குறிப்பிடுகின்றார்கள் என்று சொன்னால், many young adults were not raised with God or his people at the center of their life. அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்தில் வளர்க்கப்படவில்லை, ஒரு கிறிஸ்தவ சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் 2வது கருத்து தெரிவிக்கின்றனர். 3வது என்னவென்று சொன்னால், those who drop out and have got married. 2வது, அவர்கள் அந்த விதமாக சபையை விட்டு அவர்கள் வெளியே சென்றவர்கள் அல்லது தூரம் சென்றவர்கள் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். அவர்கள் தெய்வ பயம் இல்லாதவர்களை விவாகம் செய்து கொள்கின்றார்கள். நாம் நினைப்பது என்னவென்று சொன்னால், விவாகம் செய்து கொண்டால் என்ன அவர்கள் திறந்து விடுவார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கின்றோம். இப்படி விவாகத்தில் இணைக்கப்படுகின்றவர்கள் தெய்வ பயம் இல்லாதவர்களாக இருந்தால், ஆலய வாஞ்சை இல்லாதவர்களாக இருந்தால் இருவருமே ஆலயம் போக மாட்டார்கள். இப்படி ஆலயம் போகாமல் இருந்தால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் எப்படி சத்திய மார்க்கத்தில் அவர்கள் நடத்துவார்கள்? இதுதான் பெரிய ஒரு கேள்வி.
இப்படி சபையை விட்டு தூரம் போகிறவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நல்லொழுக்கம் நல்நடத்தைகளை போதித்து வளர்ப்பதற்கு சமய போதனைகள் தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள். Teaching religion is not necessary என்று சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் சிலர் இன்றைய நாட்களில் விவாகம் ஆன பிறகு அவர்கள் சபைகளில் சேருவதை நாம் காரணம் என்னவென்று சொன்னால், தங்கள் குழந்தைகள் வேறு உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டு போய்விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சபையிலே அவர்கள் மறுபடியும் சேர்கின்றார்கள். இங்கு சர்ச் கோயிங் பேரண்ட்ஸ், அதாவது சபைக்கு போய் வருகின்ற பெற்றோர்கள், அல்லது அன்சர்ச் பேரண்ட்ஸ், சபைக்கு போய் வராத அந்த போகாமல் இருக்கின்ற அந்த பெற்றோர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். பேரண்ட்ஸ் பெற்றோர்கள், அதாவது அவங்க ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பெற்றோர் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அவங்களுடைய வாழ்க்கையில் அதாவது எப்படி இருக்கிறது, they teach their children to take Christianity seriously. ஆலயத்துக்கு போய் வருகின்ற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவத்தை அதாவது கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். கிறிஸ்தவ அந்த காரியங்களிலே ஈடுபாடு கொள்வதற்கு அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். கிறிஸ்துவை பற்றி சரியாக போதித்து பிள்ளைகளை நடத்துவார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவருடைய அதே போன்று அவர்கள் தங்களது குழந்தைகளுக்கும் விசுவாசியானவர்களை விவாகம் செய்து கொள்கின்றார்கள். அப்படி கொடுக்கும் பொழுது ஆலயத்தில் பெற்றோருடன் பிள்ளைகளுடன் பேர பிள்ளைகளும் சேர்ந்து அவர்கள் ஆலயத்தில் வந்து அவர்கள் ஆராதிப்பார்கள். சார்ல்ட் மகனே என்று சொல்றதான ஒருவர், அவர் கிறிஸ்தவ முறைப்படி அவர் வளர்க்கப்பட்டவர். கிறிஸ்தவ நெறிகள் அவரிடத்தில் அதிகம் இருந்தது. ஆனால் அவர் மிகவும் கொடூரமான மனிதன் என்று சொல்லி அந்த மனிதனை பற்றி சொல்லப்படுகிறது. அவர் ஈன இரக்கம் இல்லாத மனிதன். அவர் வாழ்ந்து இறந்த பொழுது, அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது, அவர் சடலத்தை மிகவும் ஒரு பாதுகாப்பான அறையில் வைத்தனர். அதன் மேல் ஒரு மண்டபத்தை எழுப்பினார்கள். அந்த மண்டபத்தை எழுப்பினார்கள். அதற்கு கீழாக அதில் ஒரு இடத்துல ஒரு பைபிள் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருந்தது. ஒரு வருடங்கள் பல சென்றது. அது மட்டுமல்ல, அந்த மனிதனுடைய கையில் ஒரு வாள் ஒன்று கூட கொடுக்கப்பட்டிருந்தது. அது ஸ்டாச்சுவில் ஒரு வாள் கொடுக்கப்பட்டிருந்தது. கீழே பைபிள் வைக்கப்பட்டிருந்தது. வருடங்கள் பல சென்றது. ஒரு டூரிஸ்ட் பார்ப்பதற்காக அந்த மண்டபத்திற்குள்ளாக சென்றார். எப்படியோ அவருடைய கையில் இருந்த அந்த வாள் ஆனது கீழே சரிந்து விழுந்திருந்தது. ஆனால் அதன் அடுத்த முனை நம்முடைய புதிய ஏற்பாட்டில் ஒரு மத்தேயு 11வது அதிகாரம் 26வது அந்த வசனத்தின் மேல் தொட்டபடியாக அது இருந்தது. அந்த வாழ் அதில் அந்த 26வது வசனம் என்ன சொல்கின்றது என்றால், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று அதில் எழுதியிருந்தது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலும் அதாவது நம்முடைய விசுவாசம் எந்த தரத்தில் இருக்கின்றது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் யோசிப்போம். எந்த அளவில் இருக்கின்றது, எந்த நிலையிலே நாம் வாழ்ந்து வருகின்றோம் என்று சொல்லி. இரண்டாவதாக நாம் என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால், God always works toward a goal. அது கடவுள் எப்பொழுதுமே ஒரு இலக்கை நோக்கியே அவர் செயல்படுவார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதாவது இலக்கு என்று சொல்லும் பொழுது அடைய விரும்புகின்ற ஒரு காரியம் அல்லது நோக்கம் அல்லது முடிவு என்று சொல்லி கூட நாம் சொல்லலாம். எப்பொழுதுமே அதை மனதில் வைத்து கொண்டு அவர் செயல்படுகின்றவர் என்று சொல்லி பார்க்கின்றோம். கிரேக்கர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், ஹிஸ்டரி டிராவல்ஸ் இன் சைக்கிள்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு சைக்கிளை போன்று வரலாறு சுற்றி ஓடுகிறது என்று சொல்லி. ஆனால் எபிரேயர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், they were guided by divine inspirations. தேவனுடைய வெளிப்பாட்டின் மூலமாக அவர்கள் வழிநடத்தப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள். இவைகளை நாம் வரலாற்றிலே காணலாம். அவைகள் எப்பொழுதுமே ஒரு இலக்குக்கு நேராக அல்லது நோக்கத்திற்கு நேராக நகர்ந்து கொண்டே இருக்கின்றது.
தேசத்துல பாவம் அதிகரித்த பொழுது நாம் என்ன பார்க்கின்றோம்? ஜலப்பிரளயம் வந்தது. ஆனால் இதன் பிறகு வேறொரு முறையை ஆண்டவர் கையாண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். God decided on a different approach. அது என்னவென்று சொன்னால், ஜனங்களை அழிப்பதற்கு பதிலாக அவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அம்மனிதன் அந்த வித்தின் மூலமாக நமக்கு என்ன தந்தார் என்று சொன்னால், மீட்பின் திட்டத்தை இவ்வுலகத்திலே நிறைவேற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். தெரிந்து கொண்டது ஆபிரகாமுடைய வரிசையில், அதாவது மீட்பரை ஆண்டவர் இந்த உலகத்திலே அனுப்பி தந்தார். Now Christianity is a worldwide religion. கிறிஸ்தவம் என்பது அதாவது உலக அளவிலாக அறியப்படுகிற ஒரு சமயம் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். The religious gospel is for everyone. இந்த நற்செய்தி அது குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்திற்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் உரியது என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். This was of course in the mind of God from the beginning. இது அவருடைய ஆதியிலே கடவுளுடைய மனதில் இருந்த ஒரு காரியம் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். நற்செய்தி சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கடவுளின் வாஞ்சை என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த நோக்கத்திற்கு நேராகவே கடவுள் தமது ஜனங்களை நடத்தினார் என்று பார்க்கின்றோம். திருச்சபைகள், ஊழிய இயக்கங்கள் கடவுளின் அந்த நோக்கத்தை நிறைவேற செயல்பட்டு வருவதை நம் நாட்களிலும் கூட நாம் காணலாம். மூன்றாவதாக நாம் என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால், God's kingdom will never die. கடவுளுடைய ராஜ்யம் என்பது அது அழிந்து போகின்ற ஒன்று அல்ல. ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அவருடைய அந்த திட்டம் அல்லது இந்த மீட்பின் திட்டம், இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகின்ற அந்த காரியம் ஒரு நாளும் அது அழிந்து போகாது என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். இயேசுவானவரின் வருகையின் மூலம் புதிய ஒரு சகாப்தத்தை, ஒரு அத்தியாயத்தை உருவாக்கினார், அல்லது ஆரம்பமானது என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். இப்போது நாம் அந்த மகத்தான நற்செய்தியின் நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவானவர் சொல்கின்ற யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலே, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லிட்டு அந்த வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவின் மூலம்தான் நாம் பிதாவிடத்திலே சேர முடியும், நாம் கடவுளிடத்தில் நாம் போக முடியும். இயேசுவானவரை தூக்கி போட்ட அந்த அலங்கோலமான அந்த சிலுவை அண்டைகளை வராத வரையிலும் நமக்கு மன்னிப்பு கிடையாது என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அவர் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார். எந்த ஒரு சக்தியும் அவரை தோற்கடிக்கவோ அல்லது அவரை அழிக்கவோ முடியவில்லை. இயேசுவானவர் ஆரம்பித்த இந்த இயக்கத்தை அழிக்கவும் முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அதாவது இந்த உலகம் ஒருவேளை அழிந்து போகலாம், ஆனால் ஆண்டுடைய வசனம் அதில் ஒரு உறுப்பு கூட அழிந்து போகாது என்று சொல்லி வசனம் சொல்கின்றது. ஆண்டுடைய காரியம், இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் அழிந்து போகின்ற ஒன்று அல்ல. ராஜாக்கள் எழும்பினார்கள், சில காலம் இருந்தனர், பிறகு மறைந்து போனார்கள். அதாவது சீசர்ஸ் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது பிறகு அலெக்சாண்டர், சனகரீப் என்று சொல்லி நிறைய, அதாவது அந்த வரிசையில் அவர்கள் எழும்பினார்கள். எல்லோரும் அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் but the Lord Jesus Christ still lives என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார், நம்முடன் இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். சில தேசத்து ஜனங்கள் அல்லது தலைவர்கள் வேதாகமத்தை அழிக்க முயற்சி செய்தனர், ஆனால் அழிக்க முடியவில்லை. அழிக்க முயற்சி செய்தவர்கள் இருந்த இடம் தெரியாமல் அவர்கள் போய்விட்டனர் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒரு பாடகர் இந்த விதமாக அவர் எழுதி வைத்திருக்கின்றார். உலக ராஜ்யங்கள் பல வண்ணங்களில் வந்து போகும். அவர்கள் எழும்புவார்கள், வெற்றி நடை போடுவார்கள், பிறகு அழிந்து போகும், அதோடு அவர்களது கதை முடிந்து போகும் என்று அடுத்து எழுதுகின்றார். ஆனால் ஒரு ராஜ்யம் அது தெய்வீக தன்மை கொண்டது, ஒரு படி மிக உயரமாக இருக்கிறது. அதன் ராஜா ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், மலை உச்சிகளை நாம் காண்கின்ற சிலுவை என்று சொல்லி எழுதி வைத்திருக்கின்றார்.
மலை உச்சியிலே நாம் காண்கின்ற சிலுவை என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நாம் அந்த சிலுவையின் அடிவாரம் வரையிலும் வராத வரையிலும் நாம் இந்த ஆசீர்வாதத்தை கடவுளிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்காக அவர் கிருபையாக இலவசமாக சிலுவையின் மூலமாக சம்பாதித்து வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை நாம் அடைய முடியாது. தானியேலின் இந்த தரிசனம் நமக்கு போதிப்பது அல்லது கற்றுத்தருகின்ற பாடம் என்னவென்று சொன்னால், கடவுள் முழு உலகத்தையும் தமது கரத்திற்குள் அடக்கி வைத்திருக்கின்றார் என்பது போதிக்கின்றது. அந்த ராஜ்யத்தையும் அதன் ராஜாங்கத்தையும் யாராலும் அழிக்க முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அந்த ராஜ்யம் அந்த ராஜாங்கத்திற்கு முடிவே இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். God has the whole world in his hand and will never abdicate his rule. அவருடைய ராஜாங்கத்தை அழிக்கவே முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதன் செய்ய வேண்டிய ஞானமான காரியம் என்னவென்று சொன்னால், கடவுள் எந்த வழியாக போய்கொண்டிருக்கின்றாரோ என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த வழியாக நாமும் பயணித்து செல்ல வேண்டும். அதைத்தான் மனிதன் செய்ய வேண்டிய காரியம். அவருடன் அந்த வழியாக நாம் பயணித்து செல்ல வேண்டும். அவருடைய விருப்பம் என்ன, அவர் வாஞ்சி என்ன, அவருடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த வழியாக அவருடன் நாம் பயணித்து செல்ல வேண்டும். என்றால் நான் இந்த நித்தியமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள. இந்த கால நேரத்திலே உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வி என்னவென்று சொன்னால், தேவனுடைய இந்த திட்டத்தில் நான் எந்த இடத்தில் பொருத்தமாக இருக்கிறேன் என்பதுதான் கேள்வி. Why do you as an individual fit into God's program? எந்த இடத்துல நாம் பொருத்தமாக இருக்கிறோம்? கடவுள் ராஜ்யத்தை ரட்சிக்கவில்லை, ஆனால் தனி மனிதனை அவர் ரட்சிக்கிறார். அவரிடத்தில் வருகிற தனி மனிதர்களை ரட்சிக்கின்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அது God doesn't consign a nation to hell or heaven. கடவுள் ஒரு தேசத்தை, ஒரு ராஜ்யத்தை நரகத்திற்கோ அல்லது பரலோகத்திற்கோ அனுப்ப மாட்டார். ஆனால் ஒவ்வொரு தனி மனிதன் அவன் விசுவாசம், நம்பிக்கை, கடவுளோடு உள்ள உறவில் ஆழம் இதன் அடிப்படையில் தான் கடவுள் ஒரு தனி மனிதனின் முடிவை தீர்மானிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். எந்த அளவில் அவரோடு உள்ள உறவில் நாம் இருக்கின்றோம், அவர் மேல் உள்ள விசுவாசத்தில் நாம் இருக்கின்றோம், அவருடன் எந்த அளவு ஆழமாக நாம் ஈடுபாடு கொண்டிருக்கின்றோம், அதன் அடிப்படையில் தான் நாம் ஒவ்வொருடைய முடிவையும் கடவுள் தீர்மானிப்பார் என்று சொல்லி பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டு பகுதியில் நாம் பார்க்கின்றோம், தெய்வ பயத்தோடு ஆட்சி செய்த ராஜாக்களும் பிரபுக்களும் இருந்தனர். அதே வேளையிலே தெய்வ பயம் இல்லாத ராஜாக்களும் ஆட்சி செய்தனர். ஆனால் அவர்களுடைய காலகட்டங்களில் தேசத்தில் நடந்தது என்ன என்பவைகளையும் கூட நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்று காலையிலே நம்மை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கின்றோம். அதை யோசுவா சொல்கின்றார், ஜனங்களிடத்தில் சொல்கின்றார், யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ஜனங்களை பார்த்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். Each person is responsible for his or her own choice என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த நம்முடைய தெரிந்தெடுப்புகள் நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. யாரையும் நாம் குற்றப்படுத்த முடியாது. அவனவனின் தெரிந்தெடுப்புக்கு அவனவன் தான் காரணமாக இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கின்றான். காலவேளையிலும் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். நம்முடைய கடவுள் மேல் எந்த அளவு விசுவாசத்துடன் நாம் இருக்கின்றோம், நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், நம்முடைய அந்த விசுவாசத்தின் ஆழம் எவ்வளவு, அதன் அடிப்படையிலே தான் கடவுள் நம்முடைய முடிவை அவர் தீர்மானிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம், அவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். सर्वलोकाधिपनमस्कारं सर्वसृष्टिगण नमस्कारं
நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக, நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த பிரகாரமாக நாங்கள் கூடி வர தேவன் எங்களுக்கு உதவி செய்து உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, தானியேலின் புஸ்தகத்திலிருந்து ஓரிரு காரியங்களை நாங்கள் சேர்ந்து தியானித்தோம். தகப்பனே, நாங்களும் எங்களை ஆராய்ந்து பார்த்து கடவுள் மேல் நம்பிக்கை விசுவாசம் வைத்து வாழ தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமாய் ஜெபிக்கின்றோம். இந்த தீர்மானம் எடுப்பது என்னுடைய கையில் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்னது போல நாங்களும் ஆண்டவரே கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளாக தொடர்ந்து நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யணுமாய் ஜெபிக்கின்றோம். இதை நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட அளவிலே ஆண்டவரை தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். இந்த நாளை தந்திரு ஸ்தோத்திரம். எங்களை உமக்கு இந்த காலவேளையிலே காணிக்கையாக நாங்கள் படைக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. திருச்சபையின் ஊழியங்களையும் தொடர்ந்து ஆதரிக்க உதவி செய்யுங்க. நல்ல தேவனே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதிலும் உடைய உமக்கு ஸ்தோத்திரம். புதிய மாதத்திலும் ஆண்டுடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவருக்கு சுத்தமானால் வருகிற மாதத்தில் நாங்கள் ஆலயத்துக்கு சென்று ஆராதிக்க உடைய கிருபைகளை ஆண்டவர் கட்டளையிட வேண்டுமாய் சொல்கின்றோம். துதிக்கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோருடைய ஐக்கியமும் கூற்றமும் என்றும் இந்த சதா காலப்படியும் நம் அனைவரோடும் கூட நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.